தந்தை மகன் தூய ஆவின் பேராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வசனங்கள், குடிப்பழக்கத்தால் ஏற்படும் விளைவுகளுக்கு நாம் பைபிளிலிருந்து விளக்கம் கண்டுபிடிக்க போகிறோம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தை 1. திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. பாருங்க, இந்த திராட்சை ரசமும் மதுபானமும் குடித்தா அது என்ன ஆகும்? மோசத்தில் தான் கொண்டு போய் விடும். அதை குடிக்கிறவங்க உண்மையானவ ஞானம் பெற மாட்டார்கள். அதே போல் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தைகள் 4 மற்றும் 5. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, லேமுவேலே, அது உன் ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பிரபுகளுக்கு தகுதி அல்ல, மதுபானம் பண்ணினால் அவர்கள் சிறுமைப்பட்டவர்களுடைய நியாயத்தை புரட்டுவார்கள். பாருங்க, இந்த ராஜாக்களுக்கு, பெரிய பெரிய ராஜாக்களுக்கு மது அருந்தினால் அவர்கள் நீதியை தவறாக கூறுவார்கள். எனவே தான் இந்த சிறுமைப்பட்டவர்களுக்கு தகுதியான நியாயம் வழங்க மாட்டார்கள். அதை குடித்துவிட்டு அவர்கள் ஞானம், அதாவது புத்தி எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. அந்த ஞானம் அவர்களுக்கு எங்கிருந்து கொடுக்கப்படும்? கடவுளிடமிருந்து வரக்கூடிய அந்த ஞானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள தடையாக இருப்பது மதுபானம். இதை குடித்ததனால மட்டுமே அவர்கள் சிறுமைப்பட்டவர்களுக்கு நியாயத்தையும் புரட்டி, அதாவது மாற்றி சொல்லுவார்கள் என்று நமக்கு தெள்ள தெளிவாக வசனம் கற்பிக்கிறது. அதே போல் எசையா 5ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தை 11. சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டிப்போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. பாருங்க, அதிகாலமே எழுந்து, அதாவது இங்கே தெள்ள தெளிவாக கொடுத்துருக்கு, சாராயத்தை தேடி இருட்டி போகும் அளவுக்கும் குடித்து கொண்டே இருக்கிற ஒரு நபருக்கு, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஐயோ கேடு. அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடுற பிள்ளைகளுக்கு மட்டுமே ஆண்டவர் துணை நிற்பார். அவர் எப்பொழுதும் அதிகாலையில் தேடுற பிள்ளைகளை விடுவதில்லை. இந்த சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. அவங்களுக்கு கண்டிப்பாக கேடு ஆண்டவர் கொடுக்குவார். அந்த ஆண்டவரால் வர்றது கிடையாது. ஏன்னா அவங்களே அவங்களுடைய ஆங்காரத்தால் குடியை தேடி போய் குடித்து விட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கு ஆளாகி, கடவுள் எனக்கு துணை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடவுள் மேலே போடுறது. இவங்களை யாரை குடிக்க சொன்னது? ஏசப்பா நீ போய் குடின்னு சொல்லி ஒரு பாட்டில் கையில் எடுத்து அவங்க கையில் கொடுத்தாரா? இல்லை, இவங்களே தானே தேடி போய் குடிக்கிறாங்க. அதுவும் அதிகாலையில் இருட்டுறதுக்கு முன்னாடியே போய் காலையிலேருந்து இருட்டி போகும் அளவுக்கும் குடிச்சிக்கிட்டே இருக்கிறது, பாட்டிலை கையில் வச்சுக்கிட்டு. அப்போ அந்த குடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இருட்டுற வரைக்கும், அதாவது தூங்குற போது கூட அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டே இருக்காது. அதை குடிச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஐயோ கேடு. வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். அதே போல் ரோமையர் 14ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தை 21. மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றெதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது எதுவாயிருந்தால்
அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். பாருங்க, நாம் குடிக்கிறதுனால நம்ம மட்டும் சீரழிஞ்சு போகிறது கிடையாது. நம்ம கூட இருக்கிற நம்ம அம்மா அப்பா கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அனைவருமே பாதிக்கப்படுகிறார்கள். அதே போல் குடிக்கிற மனுஷங்கிட்ட எல்லா விதமான தீய பழக்க வழக்கங்களும் இருக்கும். அந்த குடிப்பழக்கத்தினால் அவர்கள் அந்த நல்ல அப்பா கொடுக்குற ஞானத்தை இழந்து தங்கள் வாயிலில் வரும் கெட்ட வார்த்தைகளால் தங்களோடு இருக்கிற கூட பிறந்த சகோதர சகோதரிகளை பேசி அவர்கள் மனம் உடைவதற்கு இவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். எனவே தான் வசனம் இப்படி நமக்கு சொல்லுகிறது. அவங்க கெட்டு போகிறதுக்கு இந்த குடி உனக்கு காரணமாக இருந்தால் அவைகளில் ஒன்றையும் நீ செய்யாமல் இருப்பதே உனக்கு நலம். வசனத்தை தினந்தோறும் படிக்கும் பொழுது பைபிளில் நமக்கு எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அதே போல் எல்லா விதமான கேள்விகளுக்கும் பைபிளிலிருந்து நம் ஆண்டவர் விடை கொடுக்கிறார் என்பதை நாம் படித்தால் மட்டுமே புரியும். எனவே ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் எந்த விதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம் ஆண்டவரால் ஆவாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாம் நினைத்து நம்ம ஆண்டவரையே பின்பற்றி செல்ல வேண்டும். வசனம்தான் நம்மை அனைத்து விதமான பாவங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் கட்டுக்களிலிருந்தும் குணப்படுத்தக்கூடியது. எனவே ஒவ்வொரு நாளும் பைபிளை எடுத்து படித்து அதனால் வரக்கூடிய நன்மைகளை பெற்று நாம் பிறருக்கு நன்மை உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.